நடிப்பு, கவிதை, இசை இதெல்லாம் தாண்டி என்னெல்லாம் தெரியும்? ஃபேஸ் மேக்கப்புங்கிறத விட முக்கியமான மேக்கப் வந்து மைண்டை வந்து மேக்கப் பண்ணி ஒரு ரெடி பண்ணி ஒன்று பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து ராவணன் படத்துக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு படம் வந்து துப்பாக்கி. அந்த படத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இந்தியாவிலே ஃபஸ்ட்டு அலெக்சா கேமராவில் ஷூட் பண்ண படம் துப்பாக்கி தான். ராவணன் படத்தில் வந்து விக்ரமங்களோட நெருக்கமாக இருந்த மாதிரி விஜய் இருந்தாரா துப்பாக்கியில்? இன்ட்ரெஸ்டிங்கான தர்ம சங்கடம் ஒன்று நடந்துச்சு ஆக்சுவலாக. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. ராவணன் படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்த போது ஒளிப்பதிவு துறையில் நம்ம இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு? ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் எவ்வளோ விஷயங்கள் வருது, சோஷியல் மீடியாவில் வருது அப்படின்னாலும் ஒரு பர்டிகுலர் ஸ்டில் இருக்குது சார் ஆக்சுவலாக. ஸோ அதில் ஒரு மைண்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு இப்படி அம்புக்குறி போட்டு விஷயங்கள் இருக்குது. ஜஸ்ட் லைக் என்ன லென்சிங், என்ன மூமெண்ட், என்ன லைட்டிங், என்ன டெப்த் ஆஃப் ஃபீல்டு இருக்கணும், அண்ட் லென்ஸோட ஃபோக்கஸிங் லென்த் என்ன இருக்கணும், அண்ட் ஃபைனலாக வந்து டச் ஆங்கிள் இருக்கணுமா, ஸ்ட்ரைட்டாக இருக்கணுமா, இந்த மாதிரி வந்து அது நான் கவுண்ட் பண்ணல. பட் மினிமம் 30 திங்ஸ் இருக்கும். அப்போ தான் இருக்குது. அவ்வளோ திங்கிங் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஒரு ஃபோட்டோ எடுங்க சிவா அப்படின்னா டக்குன்னு எடுத்து ஒரே பட்டன் தான் இப்படி அடிச்சிடும். பட் ஒரு படத்தில் அப்படிங்கும்போது பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, ஃபோர்க்ரவுண்ட் எப்படி இருக்குது, லைட்டிங் எப்படி இருக்குது, அண்ட் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி மல்டிப்பிளாக ஒரு 20 விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் போகும். அந்த ஸ்டில் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச சினிமாட்டோகிராஃபரை நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம் ஆக்சுவலாக. பட் என்னென்னா ஒரு ஹைகோ எழுதியிருப்பேன் ஆக்சுவலாக குருவை பற்றி. அந்த ஹைகோவில் என்ன விஷயம் இருக்குன்னா அந்த நாலேஜ் வந்து பிளட்லேயே வந்துட்டு அதை நம்ம யோசிக்க தேவையில்லை அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இந்த படங்கள் ராவணன், துப்பாக்கி, இந்த படம்லாம் ஒர்க் பண்ணும்போது வந்து ஒரு மாதிரி இன்பில்ட்டாகவே அது உள்ளே வர ஆரம்பிச்சு. ஸோ நம்ம மெனக்கெட்டு யோசிக்கிறது அப்படிங்கிற விஷயம் பெருசாக தேவைப்படாது. ஸோ நாலேஜ் வந்ததுக்கப்புறம் இட்ஸ் மோர் ஆஃப் விஸ்டம்ங்கிற ஏரியா தான். ஸோ ஓரளவு பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் விஸ்டம் வச்சு நம்ம யோசிக்காமல் நம்ம அதை ஒரு ஃப்ளோவில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அனுபவமாக இருந்தது. அடுத்த ஸ்டில்ல பொறுமையாக பார்த்தேன், இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டோமா, ஓகேவா அப்படின்ட்டு. ஸோ அது பார்க்கும் போது சார் வாயிலேருந்தே வந்துச்சு சிவா ஒரு ரெடி அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம போய் நம்மளை ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. இன்னொரு எக்ஸ்டெண்டட் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லணுன்னா, துப்பாக்கி முடித்து சார்கிட்ட ஏதாவது நம்ம ஷூட் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு 10 ஆட் எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அது ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எடுத்த ஆட் ஷூட் பண்ணேன். இப்போ கரண்ட்டாக நான் 150 ஆட் மேலே ஷூட் பண்ணியிருக்கேன். 150 ஆட் மேலே இப்போ தாண்டி வந்திருக்கேன். பட் அந்த மொமெண்ட்டில் வந்து ஒரு 10 ஆட் எடுத்துகிட்டு சார்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஓகே கம் ஷிவான்னு எல்லாம் சொல்லிட்டு ஷோ அப்படின்னாரு. சரி எல்லாம் வரிசையாக அப்படியே பொறுமையாக காமிச்சிட்டு ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொன்னால் அவர் வாயை பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். பாராட்ட போகிறாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்காந்துருந்தேன். தென் எதுவுமே சொல்ல, கம் லெட்ஸ் ஹேவ் லஞ்சுன்னு போயிட்டார். என்ன இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணி பல்ப் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே எனக்கு ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடுச்சு. என்ன பயங்கரமாக பாராட்டுவார், பாராட்ட அப்படி வாங்கிட்டு போயிடலாம். அந்த நம்ம மயில்சாமி சார் காமெடியில் அந்த 16வது கேள்வி கேட்டிங்கன்னா அந்த 1 கோடி அப்படியே வாங்கிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அந்த 16வது கேள்வி அந்த 1 கோடி அப்படியே வாங்கிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி அப்படியே புகழ்வார் இப்படி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி நான் போய் பார்த்துட்ருக்கேன். ஓகே கம் லெட்ஸ் ஹேவ் லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கேரளா ரைஸ்லாம் வச்சு கம் ஈட் அப்படின்ட்டு. ஸோ ஒரு வேளை பார்த்தது பிடிச்சிருக்குன்னு கூப்பிட்டு சாப்பாடெலாம் போட்டு என்கரேஜ் பண்ணுறாரா இல்லை எப்படி எடுத்துக்கணுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 மணி நேரம் பூனைக்குட்டி மாதிரி வீட்லேயே சுற்றிட்டேன்னு. அதுக்கப்புறமா தாங்க முடியாமல் போயிட்டு கேட்டேன், சார் ஹவ் இஸ் த ஆட் சார் அப்படின்னு. சி சிவா, யூ ஷுட் நோ ஒன் திங். Now you know which is good and which is bad. Which ad is good and which ad is bad. Which shot is good, which shot is okay. Then you should not go and ask, is it good, is it good. Why you are coming and asking me? Now you know which is good, which is bad. நல்லது கெட்டது உனக்கு கிட்டத்தட்ட அப்பாவோட லாங்குவேஜ் மாதிரி தான். நல்லது கெட்டது உனக்கு தெரியும், அப்புறம் போய் இது நல்லதா இது கெட்டதான்னு கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் அதை கேட்குறதை நிறுத்திட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அதுவே ஒரு பயங்கரமான லேர்னிங்காக இருந்தது. ஏன்னா நமக்கு அது நல்லதும் கெட்டதும் தெரியுதா இல்லையாங்கிறது மெயின் விஷயம் இல்லையா.
ஸோ அவருக்கே வந்து நமக்கு நல்லது கிட்ட தெரியுதுங்கிற நம்பிக்கை இருக்குங்கும் போது நல்லா இருக்கான்னு வந்து கேட்குறது கமிட்மெண்ட் இருந்தால் தானே அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ அன்னைக்கு நிறுத்தினதான். அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கா பாராட்டுங்க, அது பண்ணுறது இல்லை ஆக்சுவலாக ஜென்ரலாக. ஸோ அந்த மாதிரி மணிரத்னம் சொன்ன உடனே நீங்கள் நடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நடிப்பில் ஆர்வம் இருந்ததா? நடிப்பில் ஆர்வம் அப்படிங்கிறத விட என்னென்னது, நமக்கு வந்து சந்தோஷ் சார் என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா எல்லா கிராஃப்ட்டும் ஒன்று தாங்கிறது தான் நவரசா படத்துலேருந்தே ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கேமராவோ ஏதோ டெக்னிக்கலாக ரொம்ப டைம் எடுக்கிறோம், ஏதோ ஒன்று செட் பண்ண அப்படின்னா ஆக்டர் அங்கே ஃபார்மில் இருக்காருன்னு சொல்லுவார். சி நவ் இஸ் இன் ஃபார்ம், ஹி ஹஸ் மோர் லைன்ஸ், யூ ஷுட் திங்க் ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு அந்த இமேஜினேஷனுக்குள்ளே கொண்டு போவார். ஏன்னா ஒரு 4 பக்கம் டைலாக் இருக்கும். அப்போ போய் நம்ம இந்த லென்ஸ் வச்சுக்கலாமா, ஃபோக்கஸ் பொறுமையாக எடுக்கிறது, ஹைட் இன்னும் ஏற்றலாமா இதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே கொட்ட போகிறாங்க. சூப்பர். அப்போ நம்ம வந்து ரெடியாக இருக்கும்போது ரெடி ஷூட் பண்ணிடுங்க. அப்போ நம்ம வந்து ஹண்டர் மாதிரி ரெடியாக இருக்கும். புலி வந்துருச்சா டக்குன்னு அடிக்கணுங்கிற மாதிரி அங்கே கொட்டை நிற்கிறாங்க, இன்னும் லென்ஸை போட்டு தடவிட்டு இருக்க அப்படின்னு கேட்போம். அப்போ என்ன பண்ணணும்னு நம்ம அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிப்போம். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி ஒரு மாதிரி மைண்ட் செட்டாக இருக்கும் போது, ஸோ ஈவன் நவ் ஐ எம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா, பட் மேக்ஸிமம் கேமரா பின்னாடி தான் இருந்திருக்கோங்கும் போது இதுக்கு மைண்டாக நம்ம தயாராகிட்டோம்னா அது ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்தது. ஸோ ஐ வுட் சே லைக் எனி கிராஃப்ட் சார், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஃபேஸ் மேக்கப்புங்கிறத விட முக்கியமான மேக்கப் வந்து மைண்டை வந்து மேக்கப் பண்ணி ஒரு ரெடி பண்ணி ஒன்று பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து சந்தோஷ் சார் பயங்கரமாக கொடுப்பாரு. ஸோ இஸ் லைக் ஆல்வேஸ் ரெடி, எனி டைம் ஐ எம் ரெடி அண்ட் ஃபார் எனி திங் ஐ எம் ரெடி, எதுனாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற அந்த ஃப்ளோவில் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஆக்டிங் அப்படிங்கும்போது நான் ஜென்ரலி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகலை. இட்ஸ் மீன்ஸ் ஓகே, அது ஒரு மாதிரி இன்னும் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஜாப் தான். நம்ம ஸ்டடி கேம் அது இது கிரேனு ஜிப் இதெல்லாம் இல்லாமல் அந்த மூமெண்ட்டில் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் முதல்ல மைண்டை மட்டும் காம் பண்ணிட்டா என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோடய ஐடியாலஜி ஆக்சுவலாக. அண்ட் ஐ ப்ளே மியூசிக் ஆல்சோ, தட் ஹெல்ப்ஸ் மீ டு காம் டவுன். ஸோ நம்ம வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் மாறுறதுனாலும் மைண்டை ஓப்பனாக வச்சு அது கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நடிப்பு, கவிதை, இசை இதெல்லாம் தாண்டி என்னெல்லாம் தெரியும்? ஆக்சுவலாக டீம்லேயே ஒரு சில பேர் கேட்பாங்க, சிவா நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க அப்படிம்பாங்க. எல்லாமே பண்ணுறது ஒருத்தர் தான், நம்ம அதில் சின்ன சின்னதாக ஏதோ ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அண்ட் ஜென்ரலி என்னென்னா ஐ விஷ் டு பி ஆல்ரவுண்டர் சார் ஆக்சுவலாக. இப்போ நெக்ஸ்ட்டு கூட ஐம் டிரெக்டிங் அ ஃபிலிம். ஸோ அதுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாமே பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டர் வந்து நரேட்டட் அண்ட் ஐ காட் ஓகே ஃப்ரம் ஹிம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் 24 கிராஃப்ட்ஸுமே மைண்ட் செட்டை நம்ம ஓப்பனாக வச்சு பார்க்குறதுங்கிறது தட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் திங் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஜென்யூனாக எல்லாமே ஒருத்தர் பண்ணிட முடியாது. பட் டைரக்ஷன், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், ரைட்டிங் அண்ட் லிரிக்ஸ் விஷயங்கள் கூட இப்போ கூட நெக்ஸ்ட்டு ஐ எம் கோயிங் டு டூ அ மியூசிக் வீடியோ. ஸோ ஃபார் விச் ஐ have done music and I have written the lyrics also. அதில் ரொம்ப பிடிச்ச லிரிக் வேணா ஐ கேன் டெல் யூ ஒன் லைன். ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். அந்த மாதிரி தான் சரி. ஏன்னா சாரே அப்படி தான், அவரை பார்த்து தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரும். அவர் ஷூட் பண்ணும்போதே சொல்லுவார், ஓகே ஓகே தட் கேர்ள் இஸ் கம்மிங், யூஆர் லுக்கிங் அட் தேர், அங்கே பார்க்குற இங்கே திரும்ப டக்குன்னு ஷாக் ஓகே ஷாக் ஆகிட்டேன், ஓகே ஓகே நவ் செட்டில் டவுன், சிட் டவுன் ஐ எம் டில்ட்டிங் டவுன், சிட் டவுன். இதையும் சொல்லுவார். டில் டவுன் பண்ணி உன்னை ஃபாலோ பண்ணுறேன், நீ ஃப்ரேம் அவுட் இல்லை, till down, you settle down, okay now I'm coming closer to you, okay now fall down அப்படின்னு சொல்லிட்டு அது கூட ஜெர்க் பண்ணுவார். ஸோ இதில் டைரக்ஷன் சினிமாகிராஃபி ரெண்டுமே இருக்குது. ஸோ ரெண்டுமே பிரிக்க முடியாத மாதிரி கலந்து பண்ணுற ஒரு ஜாம்போனை நம்ம பார்த்து வரும்போது நம்ம தனித்தனியாக அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதால ஒரு மாதிரி ஓவராலாக தான் மைண்டு பார்க்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ பண்ணியிருக்க சாங்கில் கூட பார்த்திங்கன்னா மொபைலில் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி அதில் அடிக்ட் ஆகிடுறாங்க, மெயினாக குழந்தைங்க. அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கமர்ஷியல் சாங்கு. ஸோ அந்த சாங்கில் வந்து ஒரு குழந்தை பாடுற ஒரு லைனில் வந்து என்ன மறந்துட்டேன் இத்தனை நாளாக கையில் இருந்தது கொட்டுற தேலா அப்படின்னு சொல்லி லிரிக்லாம் வந்து எழுதியிருக்கும். ஸோ அதுவே ஒரு தேல் மாதிரி என்னை கொட்டிருக்கு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு கிராமத்து குழந்தை பாடுற மாதிரி விஷயந்தான். அதே மாதிரி குருவை பற்றி ஒரு ஹைக்கூன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, குருதியில் செலுத்தினார் ஞானத்தை குரு. ஏன்னா மற்ற இடங்களில் செலுத்தினா அது போயிடும், பிளட்லேயே இருக்குன்னா பிளட்டை பிரிக்க முடியாதுங்கிற அந்த ஒரு மீனிங்கில் அந்த மாதிரி பண்ணியிருந்தது. ஸோ அதே மாதிரி அம்மா பற்றி ஒரு ஹைக்கூ பண்ணியிருந்தேன், ஜஸ்ட் லைக்
எப்பொழுதும் நான் பேசுறதுக்கு முன்னாடி மாதா பிதா குரு தெய்வம் தான் ஜென்ரலாக ஸ்டார்ட் பண்ணுறது, அம்மாவுக்கு முதல் ரெஸ்பெக்ட் அப்படின்னு. ஸோ அம்மா பற்றி எழுதின ஹைக்கூ என்ன அப்படின்னா, பனிக்குடம் பார்த்த எனக்கு கடல் வெறும் கடுகு. ஸோ அந்த மாதிரி. அண்ட் என்னோடய மதரே வந்து அவங்க கைனகாலஜிஸ்ட் தான். அப்படியா? ஸோ அவங்க 2000-3000 பிரசவங்கள் மேலே பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பனிக்குடம்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத ஒரு வெயிட்டேஜாக அந்த மாதிரி ஒரு சின்ன ஹைக்கூ மாதிரி அப்படி ட்ரை பண்ணேன். ராவணன் படத்துக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு படம் வந்து துப்பாக்கி. அது க்ளீன் கமர்ஷியல் சார், க்ளீன் கமர்ஷியல். அண்ட் என்னென்னா ஷூட் பண்ணும் போதே அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் சார் என்ன சொல்லுவார்னா, வி ஹவ் டு மேக் எவ்ரிதிங் வெரி ஸ்டைலிஷ். அண்ட் அது ஒரு மாதிரி ஒரு கிளாஸியான ஒரு மோஸ்ட் ஸ்டைலிஷ் ஃபிலிமாக பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும். அண்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ எல்லோரும் அலெக்ஸா கேமராவில் ஷூட் பண்ணுறோம். பட் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு அலெக்ஸா கேமராவில் ஷூட் பண்ண படம் துப்பாக்கி தான். ஸோ அந்த கேமரா வந்து இங்கே சென்னை வரும்போது ஐ டிட் த டெஸ்ட் அண்ட் கேவ் த ஃபுட்டேஜ் டு சார். கொண்டு போயிட்டு அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணது. அண்ட் அது ஃபஸ்ட்டு டிஜிட்டலில் பண்ணுறோம் அப்படிங்கும் போது நிறைய டெஸ்ட் இருந்தது. நிறைய டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அண்ட் ஃபில்ம் ஃபார்மேட்டுக்கு எப்படி ஒரு லைட்டிங் டீல் பண்ணுவோம், அதே டிஜிட்டலுக்கு எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த வேரியேஷன் வந்து நிறைய ஸ்டடி பண்ணி ரொம்ப டெப்த்தாக பண்ணியிருந்தோம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. வித்தியாசம்னா அவுட்புட்டாக மேஜராக வித்தியாசம் இல்லை சார். ஏன்னா வந்து ஃபிலிம்க்கு நம்ம கலர்ஸாக ஷூட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது டிஜிட்டலையும் ஃபிலிம்க்கு க்ளோஸராக நம்ம கொண்டு போயிடலாம். ஏன்னா டிஜிட்டல் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட வரைகிற மாதிரி தான். நம்ம எப்படி வேணால் அழித்து அதை வந்து கிரேடிங்கில் எப்படி வேணால் மாற்றி நம்ம கொண்டு போகலாம். ஸோ அந்த ஃப்ரீடம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது டிஜிட்டலில். ஸோ அது மாதிரி அதோட மெயின் சேலஞ்ச் அப்படிங்கும்போது மும்பையில் லைவ் லொக்கேஷனில் நிறையா ஷூட் பண்ணது. ஸோ அது லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணும்போது டிஜிட்டல் அப்படிங்கும்போது பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் அங்கங்கே ஸ்பான்டேனியஸாக நிறையா ஷூட் பண்ண வேண்டிய தேவை இருந்தது. அப்போ டிஜிட்டலுங்கும் போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து அந்த 12 பேர் ஷூட் அவுட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது மல்டி கேமரா வச்சுட்டு ஆம்னி வேனில் வந்து கேமரா செட் பண்ணிவிட்டு பின்னாடி ஆம்னி வேனோட டோரை ஓப்பன் பண்ணி லைவாக அப்படியே ஷூட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணோம். அது ஃபில்ம் ஃபார்மேட்லலாம் பண்ணியிருந்தோன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அது மாதிரி டெக்னிக்கலி ஆல்சோ அப்போ தான் வந்து டிஜிட்டலுக்கு மாறுது அப்படிங்கும்போது அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேஞ்ச் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம 24 ஃப்ரேம்ஸில் இங்கே ஷூட் பண்ணுறோம், அங்கே வந்து 23.976. அப்படியா? ஓ, இதோட ஒரு புள்ளி கம்மியாக ஒரு மினிமல் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ அது பண்ணும்போது இங்கேருந்து மும்பை போயிட்டுருக்கோம். அப்போ இந்த டெக்னிக்கல் டீட்டெயிலாம் லென்த்தியாக போனோம்னா ஃப்ரேம்ஸ் எப்படி மேட்ச் ஆகும், டாக்கி போர்ஷன்லாம் எப்படி மேட்ச் ஆகும் அப்படிங்கிற விஷயம்லாம் சந்தோஷ் சார், முருகதாஸ் சார் அண்ட் நீங்கள் நானி சார், ஸ்ரீகர் பிரசாத் சார், இவங்க எல்லாமே அந்த டெக்னிக்கல் டிஸ்கஷன்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ இதில் நான் மெயில் அனுப்புறது, கோஆர்டினேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. அண்ட் துப்பாக்கியில் ஐ வாஸ் த ரைட் ஹேண்ட் ஃபார் சார் ஆக்சுவலாக. ஸோ அவர் கம்ப்ளீட்டாக பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இருந்தது. அண்ட் எல்லா ஷாட்டிங்குமே லைட்டிங் டயக்ராம் போடுறது அண்ட் டீமை பக்காவாக கோஆர்டினேட் பண்ணுறது. ஸோ ராவணனில் ஐ வாஸ் நாட் த அசோசியேட் ஆக்சுவலாக, ஐ வாஸ் அ டீம்மேட். வேறஸ் துப்பாக்கியில் ஐ வாஸ் த மெயின் பர்சன் ஃபார் ஹிம். அண்ட் ஒரு 50-60% ஆஃப் ராவணன் நான் ஆப்ரேட் பண்ணேன். ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது துப்பாக்கியில். அண்ட் லைட்டிங் பண்ணும்போதும் வாட் ஐ செட் இஸ் லைக், இப்போ ஒரு ஆக்டர் இருக்காங்க, எனி ஆக்டர் இருக்காங்கன்னா அது ஒரு கிளாக் மாதிரி ஹேண்டில் பண்ணிவிட்டு வி வில் ஸ்ப்ளிட் த ஏரியா இன்ட்டு 4. ஒரு பீட்சாவை 4ஆக உடைச்ச மாதிரி இப்படி பண்ணிவிட்டு அந்த சைடு ஒருத்தருங்க, இங்கே ஒருத்தருங்க, இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ஒருத்தருங்க, ஃப்ரண்ட் ரைட் ஒருத்தருங்க, அப்படி பிரிச்சுட்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அங்கே ரொம்ப சத்தமாக ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது. ஐ யூஸ் டு ஹாவ் த ஹேண்ட் சைன்ஸில் வந்து ட்ரைபாட் வேணும் சார் கேட்குறாங்க அப்படின்னா ஃப்ரம் டிஸ்டன்ஸ் அல் ஷோ, இப்படி பார்த்தா ட்ரைபாட் வந்துடும். அதே மாதிரி வந்து தெர்மோகோல் பெருசு வேணால் அல் ஷோ லைக் திஸ். அதே சின்ன தெர்மோகோல்லாம் பாதி இப்படி வச்சுட்டு இப்படி காட்டும். இதில் லைட்மேன் எல்லாமே வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம அசிஸ்டன்ஸ்க்கு ஐ திங்க் சிவா இதுக்கு ஏதோ சொன்னார்ல அப்படின்னு யோசிப்பாங்க. லைட்மேன் வந்து சொல்லுவாங்க, அவர் மினி ஜென்ரேட்டர் கேட்குறாரு, இப்படி காமிச்சு இப்படின்னா மினி ஜென்ரேட்டரை அப்படின்னு அவங்க டியூன் ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஓவராலாக செட்டப்பாக இருந்தது. அண்ட் அதோட எக்ஸ்டென்ஷனாக பார்த்தா இப்போ ரீசெண்டாக மேட் கம்பெனிங்கிற வெப் சீரிஸ் ஷூட் பண்ணியிருந்தோம். பிரசன்னா அண்ட் சரண் சார்லாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ செட்டப்பில் கேமரா வச்சுட்டு நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டுடியோவில் ஒரு 50-60 லைட் இருக்குது. நான் ஒரு கார்னரில் லோ பேஸ் வச்சு இப்படி உட்காந்துருக்கேன். சரண் சார் இப்படி உட்காந்துருக்காரு. பார்த்துட்டு நான் பின்னாடி உட்காந்துட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கேன்.
பொறுமையாக பார்த்து, சிவா சார் நீங்கள் பேச மாட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். சார் இது ஆக்டர்ஸ்க்கு மற்றவங்கள டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்களா, ஐ ஹாவ் திஸ் ஹேண்ட் சைன் ஹேபிட் அண்ட் யூஸ் த லேசர் லைட். ஏன்னா திரும்பி இருந்தாங்கன்னா நம்ம போய் அது மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறத லேசர் லைட் எடுத்து பொறுமையாக கீழே முட்டி கீழே இப்படி லைட்டாக காட்டும், பசங்க டியூன் ஆகிடும். அண்ட் அதுலேயும் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு கலர் ஆஃப் லேசர் லைட்டை யூஸ் டு கிவ், ஸோ தட் ரெட் அடித்தாங்கன்னா யார் அடிக்கிறாங்க நம்ம திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு ஒர்க் நேச்சராகவே கொஞ்சம் நிறையா மாற்றி அந்த மாதிரி பண்ணுது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு நான் டிரெக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு டிஓபியாக பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஒர்க் நேச்சர்லாம் இருக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சில பேர் அதை கேட்டாங்க, நீங்கள் டிஓபியாக இருந்து டைரக்ஷன் பண்ணுறீங்கன்னா டிஓபி வேறு யாராவது பண்ணுவாங்களா என்ன பண்ண. சரி, லைக் ரெண்டுமே நான் கலந்து தான் இப்போ பார்க்குறேன் கரண்ட்டாக இன்றைக்கி. அப்படிங்கும்போது டிஓபியாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது இட் வில் பி ஈஸி ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 150 விளம்பரங்கள் தனியாக பண்ணியிருக்கோம், 2 வெப் சீரிஸு, 3 படம். ஸோ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கும் போது டைரெக்ஷன் பண்ணும்போது கேமரா பண்ணது ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் தமிழில் இன்றைக்கி நிறையா வெப் சீரிஸ் இருக்குது அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு தமிழ் வெப் சீரிஸ் வந்து நம்ம ஷூட் பண்ணது தான் சார். பாலாஜி மோகன் மாரி படம் டைரக்டர் பண்ண ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் காதல், அந்த வெப் சீரிஸ் நான் தான் ஷூட் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ அதுவும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸ். ஏன்னா அவரும் வந்து நம்மள மாதிரி எக்ஸ்ட்ரீம் காம் டைப் தான், கண்ணில் பேசியான பர்சன். கண்ணில் பேசி கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பாட்டுக்கு வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, டேய் டேரக்டரும் கேமராமேனும் லீவு மாதிரி இருக்குடா, எங்கே இருக்கீங்கன்னே தெரில, உயரமாக இருக்கீங்க 2 பேரும், ஆனால் எங்கே இருக்கீங்கன்னே தெரில, அது பாட்டுக்கு வேலை பாட்டு நவுந்துட்டுருக்கு, நீங்கள் பார்த்தா நீ பெஞ்சில் உட்காந்துருக்க, அவர் எங்கேயும் நிற்கிறாரு, இப்படிங்கிறீங்க போயிட்டுருக்கோம். அதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னாச்சுன்னா, அந்த ஒர்க் நேச்சர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதால 30 நாள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ண எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஹி வாஸ் எடிட்டிங் ஆல்சோ பேரலாக. ஜிகே பிரசன்னா எடிட் பண்ணார், பட் அவரும் இனிஷியல் எடிட்லாம் பண்ணாலும் எடிட் நாலேஜ் அவருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதால யூஸ் டு சே ஒரு ரூமில் போயிட்டு எந்த சைடு அப்படிமா, இந்த சைடு இதுலேருந்து இதுக்குள்ளே மட்டும்தான் வரும் அப்படின்ட்டு. இப்போ மீதி எல்லாமே நம்ம மைண்ட் பண்ண தேவை. ஸோ ஒரு 15 நாள் கழித்து கேட்குறேன், பாலாஜி முடிய போதில்ல ஒன்று, எல்லாம் சுற்றியும் ஷாக் ஆகிட்டாங்க. லைட் 30 நாள் நாங்கள் அப்படின்னு. இல்லை முடிய போகுது இருங்க கேட்போம் அப்படின்னு. சிவா இன்னும் 4 நாள் பார்த்தா 19 டேஸில் 10 எபிசோடு எடுத்தோம். ஸோ அது மாதிரி. அண்ட் அந்த வெப் சீரிஸ் பற்றி சொல்லணுன்னா அனதர் இன்ட்ரெஸ்டிங் திங், இனிஷியல் வெப் சீரிஸ் அப்படிங்கும் போது ரொம்ப பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்டும் வேண்டாம் அப்படிங்கிறதால யூஸ் பண்ணது வெறும் போர்ட்டபிள் ஜென்ரேட்டர் மட்டும்தான். ஷூட் பண்ணது ரெட் கேமராவில், ப்ராப்பர் ஃபிலிம் கேமராவில். பட் லைட்ஸ் யூஸ் பண்ணது எல்லாமே கீனோஃப்ளோ லைட் மட்டும்தான். அண்ட் ஒரே ஒரு 7kV போர்ட்டபிள் ஜென்ரேட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணது ஃபுல் வெப் சீரிஸ்க்குமே இந்த 19 டேஸில். ஸோ அந்த மாதிரி ஐ பிலீவ் இன் ஒர்க்கிங் ஸ்டைல் ஆல்சோ சார். ஏன்னா எல்லாருமே ஃப்ரேமில் அழகுபடுத்தி கொண்டு வந்துடுவாங்க, பட் அது பின்னாடியும் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம், என்ன ஒரு ஸ்டைலில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஐ ஜென்ரலி யூஸ் டு மைண்ட் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி நிறையா லேர்னிங் சார் இந்த மாதிரி சார்கிட்ட ஒர்க் பண்ணதில். ராவணன் படத்தில் வந்து விக்ரம் உங்களோட நெருக்கமாக இருந்த மாதிரி விஜய் இருந்தார் துப்பாக்கியில்? ரொம்பவே இருந்தார். வெரி ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஷூட்டுக்கு விஜய் சார் ஷூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியும், எல்லாருக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஓகே விஜய் சார் வருவாங்க, நம்ம ஷூட் பண்ணலாம். ஸோ அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது எல்லாம் லைட்டிங்லாம் செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது டக்குன்னு சந்தோஷன் சார் வந்து சிவா ஐ நீட் 4K பார்தேர் அப்படின்ட்டு. ஷோ திடீர்னு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஓடி போயிட்டு யார்கிட்ட சொல்லாமன்னு பார்த்தா எல்லாம் அங்கங்கே நின்றுட்டு இருந்தேன். சரி நம்மளே போய் பண்ணிடலாம்னு, ஆனால் இங்கே வாங்க நான் 4K பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடுவோம் இல்லையா ஸ்பாட்டில். ஓடிட்டு சேரில் யாரோ உட்காந்தாங்க, டம்முன்னு இடிச்சிட்டேன். பார்த்தா விஜய் பார்த்துட்டு சாரி என்ன ரியாக்ட் பண்ணுன்னு தெரில. ஒரு செகண்ட் அப்படியே ஆஃப் ஆகும் இல்லையா. சாரி சார் அப்படியே பார்த்துட்டு என்னங்கண்ணா லைட் ஏதாவது வைக்கணுமா, இல்லை சார் நீங்கள் உட்காருங்க நான் இப்படி பக்கத்தில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்போலேருந்து பயங்கரமாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே வந்து ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான் போல இருக்குது அப்படின்னு ஏதோ அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அப்படியே பண்ணி அடுத்தடுத்து ஒர்க் பண்ணும்போது ஐ வாஸ் ஆப்ரேட்டிங் ஆல்சோ. ஸோ ஒரு கேமரா முன்னாடி வரும் ஓகே தானே இதெல்லாம் அப்படின்னு லைட்டாக கேட்பார் ஆக்சுவலாக. ஸோ அப்படி கேட்டு பழகிட்டு என்னாச்சுன்னா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தர்ம சங்கடம் ஒன்று நடந்துச்சு ஆக்சுவலாக. ஒரு 4-5 நாள் ஷூட் பண்ணிவிட்டு டெய்லி காலையில் ஒரு 6:30 மணி 6:45 அந்த மாதிரி ஏர்லியராக வந்துட்டு போயிட்டு அவரோட டிப்பிக்கல் ஸ்டைலில் முருகதாஸ் சார் பார்த்துட்டு அப்படி பண்ணுவார். அடுத்தது வந்து சந்தோஷ் சாரை தேடுவார், ஒரு கேமரா பக்கத்தில் இருப்பார்னு பார்த்து அவர் இப்படி பார்ப்பார். அப்புறமா சுற்றி முற்றி தேட நான் பார்க்குறேன் டைரக்டர் சார் இருக்காங்க, கேமராமேன் என்னை பார்த்துட்டு இப்படின்ட்டார்.
எனக்கு நம்மளை பார்த்து ஏன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சின்ஸ் வாஸ் ஆப்ரேட்டிங் அந்த மாதிரி ஒரு சிலர் எனக்கு எப்படி பண்ணுறேன் தெரியல. நான் 2 பக்கமும் பார்க்குறேன், 2 பேரும் பார்க்குறேன். எப்படி இருந்தது சந்தோஷ் சிவனுக்கும் முருகதாஸுக்குமான ரேப்போர்ட்? மணி சாரும் சந்தோஷ் சாரும் பார்க்கும்போது ஒரு பவுலர் விக்கெட் கீப்பர், இது நியூ காம்பினேஷன் அப்படிங்கும்போது என்ன மாதிரி இருந்ததுன்னா முருகதாஸ் சார் எப்படி அமைஞ்சது ரசவாதி பட வாய்ப்பு? சிவா உங்ககிட்ட இருக்கிற நாலேஜ் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. நாலேஜ் வேண்டாம், அதான் இருக்குது, நம்ம நம்பி ஏதோ வண்டி ஓடிட்டுருக்கு. ஒளிப்பதிவுத்துறையில் அடி எடுத்து வைத்த போதே உங்களுடைய கோல் அப்படின்றது டைரக்ஷனை நோக்கி தான் இருந்ததா? த லைஃப் பிகின்ஸ் அட் 40 அப்படின்ட்டு. ஸோ நவ் ஐ ஆம் லைக் ஜஸ்ட் 40+ அப்படிங்கும்போது இப்போ நம்ம டைரக்ஷன் பண்ணும்போது நிறைய நம்ம லைஃப்பில் கோ த்ரூ பண்ணியிருக்கோம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.